மகாராஷ்டிராவில் தனிப்பெரும் கட்சியாக பாஜக அபாரம் ஆகியிருக்கிறது. மகாராஷ்டிரா தேர்தல் வரலாற்றில் இதுவரை கண்டிராத அளவுக்கு மாபெரும் வெற்றி பெற்று பாஜக தலைமையிலான மகாயுதி கூட்டணி ஆட்சியை தக்க வைத்துள்ளது. இதில் தனிப்பெரும் கட்சியாக அதிக இடங்களில் பாஜக அபார வெற்றி பெற்றிருக்கிறது. இது குறித்து புதிய தமிழகம் கட்சி தலைவர் டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்கள் பத்திரிகை செய்தியில் அவர் கூறியிருக்கிறார். 2026 தமிழகத்தில் கூட்டணி ஆட்சி அமைப்பதற்கான அரிய தருணம். அதற்கான அஸ்திரத்தை தம்பி விஜய் ஏற்கனவே தொடுத்திருக்கிறார். மிதமிஞ்சிய ஊழலும் கனிம வள கொள்ளை, டாஸ்மாக் ஊழல் மற்றும் அதனால் ஏற்படும் பாதிப்புகளில் இருந்து தமிழகத்தை விடுவிக்க தனிப்பட்ட மன ஆச்சரியங்களை மறந்து வெறுப்பு அரசியலை ஒதுக்கி தமிழகத்தில் உள்ள எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு, குறைந்தபட்ச செயல் திட்டத்தில் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்ற முழக்கத்துடன் தமிழக அரசியல் கட்சிகள் ஓரணியில் திரள வேண்டும் என்பதே மகாராஷ்டிரிய தேர்தல் முடிவுகள் சொல்லும் பாடமாகும் என்று புதிய தமிழகம் தலைவர் டாக்டர் கிருஷ்ணசாமி செய்திகளை பதிவு செய்திருக்கிறார். மேலும் அவர் வெளியிட்டுள்ள செய்தி அறிக்கையில் 2026 கூட்டணி ஆட்சிக்கு ஆயத்தமாகுங்கள், தமிழக அரசியல் கட்சிகளுக்கு மகாயுதி கூட்டணி சொல்லும் பாடம் என்று சொல்லுகிறார். மகாராஷ்டிரா மாநிலத்தில் பாரதிய ஜனதா கட்சி, சிவசேனாவின் சிண்டே அணி, தேசியவாத காங்கிரசின் அஜித் பவார் அணி ஒன்றிணைந்து பெரும் வெற்றியை ஏற்றிருக்கிறார்கள். சிவசேனாவை உடைத்து ஏக்நாத் சிண்டேவும், சரத்பவார் கட்சியை உடைத்து அஜித் பவாரும் பாஜகவுடன் ஒன்றிணைந்து கடந்த 2022 முதல் கூட்டணி ஆட்சி நடத்தி வருகிறார்கள். அந்த கூட்டணி ஆட்சி தொடருமா என்ற கேள்விக்குறி இருந்தது. ஆனால் எதிர்பார்ப்புகளையும் கருத்துக்களையும் விஞ்சி 2088 இடங்களில் 233 இடங்களை பாரதிய ஜனதா கட்சியினுடைய கூட்டணி கைப்பற்றியிருக்கிறது. ஆட்சியின் நலத்திட்டங்களால் வெற்றி பெற்றவர்களா, கூட்டணி பலத்தால் வெற்றி பெற்றார்களா எனில் ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு என்ற கூட்டணி ஆட்சி கோட்பாட்டோடு, அந்த கூட்டணி கோட்பாட்டோடு பலத்தால் மகாராஷ்டிரா மகாயுதி அணி வெற்றி பெற்றிருக்கிறது. அதற்கு மாறாக ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கொடுக்க மனமில்லாத திராவிட மாடல் போன்ற கூட்டணியால் அல்ல. தற்போது வரை பாரதிய ஜனதா கட்சி அதிகமான சட்டமன்ற உறுப்பினர்களாக கொண்ட கட்சியினும் எதிர்க்கட்சிகள் ஆட்சி அமைந்துவிடக்கூடாது என்ற அடிப்படையில் குறைந்த சட்டமன்ற உறுப்பினர் எண்ணிக்கையில் உள்ள அஜித் பவாரை முதல்வராக்கி, தேவேந்திர பட்னாவிஸ் துணை முதல்வராக்கி தன்னை ஒருபடி இறக்கி கொண்டார்கள். ஷிண்டேவின் சிவசேனாவும் முக்கிய பொறுப்புடன் ஆட்சியில் உள்ளார். இனியும் அஜித் பவாரை முதல்வர் என்ற நிலை தொடருமா அல்லது வேறு புதிய சூழல்கள் உருவாகுமா என பொறுத்திருந்து பார்ப்போம். இது வேறு. நடந்து முடிந்த தேர்தல் முடிவுகள் மகாராஷ்டிராவுக்கு மட்டுமல்ல, பிற மாநிலங்களுக்கும் முன் உதாரணமாக அமையும். 2026 சட்டமன்ற தேர்தலை சந்திக்க உள்ள தமிழகத்தில் இது நன்கே பொருந்தும். தமிழகத்தில் கூட்டணி ஆட்சி அமைப்பதற்கான பல சந்தர்ப்பங்கள் ஏற்படும். தமிழக கட்சிகள் நழுவ விட்டுவிட்டன. ராஜாஜி அவர்கள் உறுதியாக நின்றிருந்தால் 1967லேயே திமுக, சுதந்திரா, கம்யூனிஸ்ட் கட்சிகள் ஆட்சி ஏற்பட்டிருக்கும். திருமதி இந்திரா காந்தி அவர்கள் கண் அசைத்திருந்தால் 1971 திமுக, காங்கிரஸ் கூட்டணி ஆட்சி அமைந்திருக்கும். அதேபோன்று ராஜீவ்காந்தி மரணத்திற்கு பின்னர் 1991 1996 தோல்விக்கு பின்னரும் திமுக, தமிழ் மாநில காங்கிரஸ், 2006 திமுக, காங்கிரஸ் உள்ளிட்ட கூட்டணி ஆட்சிகள் மலர்ந்திருக்கும். ஆனால் காங்கிரஸ் மத்தியில் ஆட்சி என்ற ஒரே கனவுடன் மாநிலங்களிலும் ஆட்சி இழந்தார்கள். அந்த விளைவு நாளடைவில் மாநில கட்சிகளுக்கே இரையாகிவிட்டார்கள். ஆட்சியில் பங்கு இல்லை, சீட்டு வேண்டுமென்றால் 1-2 வேண்டுமென்றால் கூடுதலாக கேட்டு பெறுங்கள் என திமுக மீண்டும் தனது நிலைமையை தெளிவுபடுத்திவிட்டது. 10 தொகுதிகளை கேட்டு பெற்று அதில் வெற்றி பெற்றாலும் 5 ஆண்டுகளுக்கு சில கோரிக்கைகளை கூட நிறைவேற்ற மன்றாடு நிலைதான் இனியும் இருக்கும் என்பது பொது உடைமைவாதிகளுக்கு புரிந்தும் புரியாது போல் மீண்டும் நடந்து கொள்ளப் போகிறார்களா? தமிழக புதிய அரசியல் சூழலுக்கு காங்கிரஸ் தன்னை ஆயப்படுத்தி கொள்ளுமா என்று ஒரு கேள்வியை எழுப்பியிருக்கிறார். 2026 தமிழகத்தில் கூட்டணி ஆட்சி அமைப்பதற்கான அரிய தருணம். அதற்கான அஸ்திரத்தை தம்பி விஜய் ஏற்கனவே தொடுத்திருக்கிறார். மிதமிஞ்சிய ஊழலும் கனிம வள கொள்ளையும், டாஸ்மாக் ஊழலும் மற்றும் அதனால் ஏற்படும் பாதிப்பிலிருந்து தமிழகத்தை விடுவிக்க தனிப்பட்ட மன ஆச்சரியங்களை மறந்து வெறுப்பு அரசியலை ஒதுக்கி தமிழகத்தில் உள்ள எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு, குறைந்தபட்ச செயல் திட்டத்தில் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்ற முழக்கத்துடன் தமிழக அரசியல் கட்சிகள் ஓரணியில் திரள வேண்டும் என்பதே மகாராஷ்டிரா தேர்தல் முடிவுகள் சொல்லும் பாடம் என்று புதிய தமிழகம் தலைவர் டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்கள் மகாராஷ்டிரா தேர்தல் வரலாற்றை பற்றி கூறுகிறார். அந்த மகாராஷ்டிரா தேர்தல் அந்த முடிவுகளும் தமிழகத்தில் நடக்கப் போகும்
அரசியல் மாற்றங்களை பற்றி புதிய தமிழகம் தலைவர் டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்கள் கூறுகிறார். இந்த மகாராஷ்டிரா தேர்தல் வரலாற்றில் இதுவரை கண்டாத அளவிற்கு மாபெரும் வெற்றி பெற்ற பாஜக தலைமையிலான மகாயுதி கூட்டணி ஆட்சியை தக்க வைத்திருக்கிறது. இதில் தனிப்பெரும் கட்சியாக அதிக இடங்களில் பாஜக அபார வெற்றி பெற்றிருக்கிறது. மகாராஷ்டிராவின் முதல்வர் ஏக்நாத் சிண்டே தலைமையிலான சிவசேனா, பாஜக மற்றும் அஜித் பவாரின் தேசியவாத காங்கிரஸ் ஆகியவை அடங்கிய மகாயுதி கூட்டணி ஆட்சி நடக்கிறது. மாநிலத்தில் உள்ள 288 சட்டசபை தொகுதிகளிலும் ஒரே கட்டமாக சமீபத்தில் தேர்தல் நடந்திருக்கிறது. தேர்தல் முடிவுகள் பெரும்பான்மைக்கு 145 இடங்கள் தேவை என்ற நிலையில் மகாயுதி கூட்டணி 234 இடங்களிலும் அமோக வெற்றி பெற்றது. இதில் பாரதிய ஜனதா கட்சி மட்டும் 132 இடங்களிலும் வெற்றி பெற்று தனிப்பெரும் கட்சியாக இருக்கிறது. சிவசேனா 57 மற்றும் தேசியவாத காங்கிரஸ் 40 இடங்களில் வென்றன. இந்த தேர்தலில் 149 தொகுதிகளில் பாஜக வேட்பாளர்களை நிறுத்தியது. மகா விகாஸ் அகாடி கூட்டணியில் உத்தவ் தாக்கரே கட்சிக்கு 20, காங்கிரஸுக்கு 16, சரத்பவார் கட்சிக்கு 10 இடங்களிலும் கிடைத்திருக்கிறது. இந்த கூட்டணி ஒட்டுமொத்தமாக 50 இடங்களில் கூட வெற்றி பெற முடியவில்லை. மகாராஷ்டிரா அரசியல் மிகவும் அலாதியான காங்கிரஸின் வலுவான கோட்டையாக இங்கு 1990களிலும் பால் தாக்கரேயின் சிவசேனா அதை மாற்றி காட்டியது. கடந்த 1995 சிவசேனா ஆட்சியை பிடித்தது. சிவசேனா கூட்டணி கட்சியாக பாஜக இருந்தது. ஆனால் இந்த நிலைமை 2014 தலைகீழாக மாறியது. அந்த ஆண்டு நடந்த லோக்சபா தேர்தல் கூட்டணி அமைத்து போட்டியிட்ட பாஜக அதிக இடங்களை பிடித்திருந்தது. தொடர்ந்து நடந்த சட்டசபை தேர்தலில் இந்த கூட்டணி வென்றது. பாஜக அதிக இடங்களில் வென்றதால் மகாராஷ்டிராவில் பாஜக ஆட்சி முதல் முறையாக அமைந்தது. தேவேந்திர பட்னாவிஸ் முதல்வரானார். கடந்த 2019 சட்டசபை தேர்தலிலும் இந்த இரு கட்சிகளும் கூட்டணி அமைத்து போட்டியிட்டு ஆட்சியை பிடித்தன. ஆனால் முதல்வர் பதவி கேட்டு சிவசேனாவின் தலைவரான உத்தவ் தாக்கரே மீண்டும் முரண்டு பிடித்தார். இதனால் ஆட்சி அமைக்க முடியாமல் 11 நாட்கள் ஜனாதிபதி ஆட்சிக்கு உத்தரவு செய்யப்பட்டிருந்தது. இதையடுத்து பல அரசியல் கட்சிகள் அரங்கேற்றியன. தேசியவாத காங்கிரஸ் தலைவர் சரத்பவாரின் அண்ணனான மகான அஜித் பவார் திடீரென பாஜகவுக்கு ஆதரவு தெரிவித்தார். தேவேந்திர பட்னாவிஸ் முதல்வராகவும் அஜித் பவார் துணை முதல்வராகவும் பதவியேற்றனர். ஆனால் தன் எதிர்பார்த்தபடி தேசியவாத காங்கிரஸை சேர்ந்த எம்எல்ஏக்களை இழுக்க முடியாமல் அஜித் பவார் திணறினார். இதையடுத்து 5 நாட்களில் இந்த ஆட்சி கலைக்கப்பட்டது. திடீர் திருப்பமாக தேசியவாத காங்கிரஸ் மற்றும் காங்கிரஸ் ஆகியவை உத்தவ் தாக்கரேக்கு ஆதரவளிக்க அவருடைய தலைமையில் மகா விகாஸ் அகாடி கூட்டணி அரசு அமைந்திருந்தது. இந்த 2.5 ஆண்டுகள் ஆட்சி நடந்து வந்த நிலையில் சிவசேனாவில் குழப்பம் ஏற்பட்டது. ஏக்நாத் சிண்டே தலைமையில் சிவசேனா எம்எல்ஏக்கள் போர்க்கொடி தூக்கினார்கள். இதையடுத்து 2022 ஜூனில் சட்டசபையில் நம்பிக்கையில்லா தீர்மானத்தின் மீது பெரும்பான்மையை நிரூபிக்காமல் உத்தவ் தாக்கரே விலகினார். ஏக்நாத் சிண்டேவுக்கு பாஜக ஆதரவு தெரிவித்தது. இதையடுத்து அவர் முதல்வரானார். தேவேந்திர பட்னாவின் துணை முதல்வரானார். ஏக்நாத் சிண்டே தலைமையிலான சிவசேனாவுக்கு தேர்தல் கமிஷன் அங்கீகாரம் அளித்தது. இந்த நிலையில் அஜித் பவாரும் சிவசேனா பாஜக கூட்டணிக்கு ஆதரவு தெரிவித்து அரசியலில் இணைந்தார்கள். அவருக்கு துணை முதல்வரும் அவருடைய ஆதரவாளர்களுக்கு அமைச்சர் பதவிகளும் வழங்கப்பட்டன. இதையடுத்து தேசியவாத காங்கிரசும் உடைந்து அஜித் பவார் தலைமையிலான கட்சிக்கு தேர்தல் கமிஷன் அங்கீகாரம் அளித்தது. கடந்த ஏப்ரலில் நடந்த லோக்சபா தேர்தலில் பாஜக, சிவசேனா, தேசியவாத காங்கிரஸ் ஆகியவை அடங்கிய மகாயுதி கூட்டணியை விட காங்கிரஸ், தேசியவாத காங்கிரஸ், சரத்பவார் பிரிவு, சிவசேனா, உத்தவ் தாக்கரே பிரிவு அடங்கிய மகா விகாஸ் அகாடி அதிக இடங்களை வென்றது. இந்த சூழ்நிலையில் சட்டசபைக்கு தேர்தல் நடந்தது. தேர்தலுக்கு பிந்தைய கணிப்புகள் மகாயுதி கூட்டணி வெற்றி பெறும் என்று கூறின. அதே நேரம் மகா விகாஸ் அகாடி கடும் போட்டியை கொடுக்கும் என்று கூறின. இந்த கணிப்புகளை மீறி மகாராஷ்டிரா தேர்தல் வரலாற்றில் இல்லாத அளவுக்கு மிகப்பெரிய வெற்றியை பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியும் தனிப்பட்ட முறையில் பாஜகவும் பெற்றுள்ளன. கூட்டணியில் அதிக இடங்களில் வென்றுள்ளதால் பாஜகவுக்கு முதல்வர் பதவி கிடைக்கும் என்று தேவேந்திர பட்னாவிஸும் அதற்கு தேர்வு செய்யப்படுவார் என்று எதிர்பார்ப்பும் ஏற்பட்டது. இந்த வெற்றியின் வாயிலாக பாஜக தலைமையிலான கூட்டணி மகாராஷ்டிராவில் தொடர்ந்து 3 முறை சட்டசபை தேர்தலில் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். இந்த முடிவுகள் மகாராஷ்டிராவின் முடிவாக இருக்காது. அவர்கள் என்ன விரும்புகிறார்கள் என்பது எங்களுக்கு தெரியும். இந்த தேர்தலுக்கு பணம் பயன்படுத்தப்பட்டது என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஏக்நாத் சிண்டேவின் அனைத்து எம்எல்ஏக்கள் மீண்டும் எப்படி வெற்றி பெற முடியும்? மகாராஷ்டிரா மக்களுக்கு துரோகம் செய்த அஜித் பவாரின் ஆதரவாளர்கள் எப்படி வெற்றி பெற்றனர்? இதில் ஏதோ சதி நடந்திருக்கிறது என்று பல பேர் கூறி வருகிறார்கள். சட்ட விதிகளின்படி சட்டசபையில் மொத்த தொகுதிகளில் 10% இடங்களை பெறும் கட்சிக்கு எதிர்க்கட்சி அந்தஸ்தும் எதிர்க்கட்சி தலைவரும் பதவியும் வழங்கப்படும். ஆனால் மகா விகாஸ் அகாடி கூட்டணியில் எந்த கட்சியும் 29 இடங்களை பெறவில்லை. அதனால் அந்த கூட்டணியை சேர்ந்த எந்த கட்சிக்கும் எதிர்க்கட்சி அந்தஸ்தும் கிடைக்காது. மகாராஷ்டிராவில் பால் தாக்கரே துவங்கிய சிவசேனா கட்சியின் ஒரு பிரிவான உத்தவ் சிவசேனா 58 ஆண்டுகளில் இல்லாத சரிவை சந்தித்துள்ளது. கடந்த 1990களில் நடந்த முதல் தேர்தலில் 52 இடங்களை வென்றது. அடுத்து நடந்த 6 தேர்தலிலும் சராசரியாக 50 இடங்களுக்கு மேல் பெற்றது. பின்னர் 2022 கட்சியில் பிளவு ஏற்பட்டது. பால் தாக்கரேயின் மகனான உத்தவ் தலைமையிலான பிரிவு
2024 லோக்சபா தேர்தலில் 9 இடங்களில் வென்றது. ஆனால் தற்போதைய சட்டசபை தேர்தலில் 20 தொகுதிகள் மட்டுமே வென்றிருக்கிறது. 155 ஓட்டு பெற்ற இன்ஸ்டா பிரபலம் என்று சொல்லக்கூடிய அந்த டிவி நடிகரும் பிக் பாஸ் பேட்டியாளருமான அசாஸ் கான் 44 மும்பையில் உள்ள வெர்சோ தொகுதியில் ஆகாஷ் சமாஜ் கட்சி சார்பில் போட்டியிட்டார். அவர் வெறும் 155 ஓட்டுகளை மட்டுமே பெற்று படுதோல்வியை அடைந்திருக்கிறார். அதே சமயம் நோட்டோவுக்கு 1298 ஓட்டுகள் கிடைத்திருக்கிறது. சமூக வலைதளமான இன்ஸ்டாகிராமில் 55 லட்சம் பின் தொடர்பை வைத்திருந்தும் ஆஜாஸ் கான் நோட்டோவை விட குறைவாக வெறும் 155 ஓட்டுகளை பெற்றதை பலரும் விமர்சித்து வருகிறார் என்பது குறிப்பிடத்தக்கதாக இருக்கிறது. உலக அளவில் இந்தியாவின் நன்மதிப்பை கெடுக்கும் அதானி குடும்பம். தயவுதாட்சணையின்றி மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று புதிய தமிழகம் தலைவர் டாக்டர் க. கிருஷ்ணசாமி அவர்கள் வேண்டுகோள் விடுத்து செய்தி அறிக்கையை பதிவு செய்திருக்கிறார். அவர் வெளியிட்டுள்ள செய்தி அறிக்கையில், அதானி குடும்பத்தின் மீதான 2200 கோடி ஊழல் குற்றச்சாட்டு சர்வதேச அளவில் இந்தியாவின் நன்மதிப்பிற்கு பெரும் பங்கம் விளைவித்திருக்கிறது. அதானி குறித்து குற்றச்சாட்டை ஹிண்டன்பர்க் கடந்த வருடம் கூறிய பொழுது அது CIA சதி என்று கடந்து போய்விட்டோம். ஆனால் இந்த முறை அமெரிக்க அரசு அதானியின் முறைகேட்டை சுட்டிக்காட்டியது மட்டுமின்றி பல ஆதாரங்களுடன் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதானி குடும்பத்தின் சூரிய ஒளி மின் நிறுவனத்தில் இருந்து மத்திய அரசு கொள்முதல் செய்தது. அதன் பின்னரே அம்மாநிலங்களின் தேவையை கணக்கில் கொண்டு விற்பனை செய்யப்படுகிறது. அதானி கம்பெனியின் சோலார் மின்சாரத்தின் விலை அதிகமாக இருந்ததால் பல மாநில அரசுகள் வாங்க மறுத்துவிட்டன. எனவே பின்னர் மத்திய மாநில அரசு அதிகாரிகளை ஊழல் படுத்தி அதிக விலைக்கு அதானி குடும்பம் தனது சூரிய ஒளி மின்சாரத்தை வாங்க வைத்துள்ளனர். மேலும் இதன் மூலம் அதானி கம்பெனியின் வர்த்தகத்தை மிக உயர்த்தி காட்டி அமெரிக்காவிலிருந்து முதலீடுகளை ஈர்த்துள்ளனர். அமெரிக்க நாட்டின் சட்டப்படி இது மிகப்பெரிய குற்றமாகும். இந்த குற்றச்சாட்டுகளில் ஆந்திரா, தமிழ்நாடு உள்ளிட்ட 4 மாநிலங்களுக்கும் சம்பந்தப்பட்டுள்ளன. இக்குற்றச்சாட்டுகளுக்கும் சாதாரண மக்களுக்கும் எந்தவித தொடர்பும் இல்லை என்று எவரும் ஒதுங்கி போய்விட முடியாது. அண்மை காலமாக அடிக்கடி மின் உயர்வு கட்டணம் உயர்வதும் அதனால் தொழில் நிறுவனங்கள் அபரிவிதமான மின்சார கட்டணம் உயர்வால் பல தொழில்கள் நொடிந்து போய்விட்டன. அதிகாரிகள் ஊழல் என்னும் வியாதிக்கு ஆட்பட்டு அதிக விலைக்கு மின்சார கொள்முதல் செய்வதால் தான் அந்த கூடுதல் விலை சாதாரண மக்களின் தலையில் சுமத்தப்படுகிறது. எனவே அதானி மீதான ஊழல் குற்றச்சாட்டை எளிதில் கடந்து போக முடியாது. இதேபோன்று மத்திய அரசின் துறைமுகங்கள், விமான நிலையங்கள், நிலக்கரி சுரங்கங்கள் குத்தகை எடுப்பதில் அரசியல் தலைமைகளையும் அதிகாரிகளையும் ஊழல்படுத்தாமல் கையகப்படுத்தியிருக்க முடியாது. மேலும் மிக குறுகிய காலத்தில் அதானி உலகளவில் தொழில் சாம்ராஜ்யத்தை கட்டியிருக்க முடியாது. இப்போது சர்வதேச அளவில் முதல் பணக்காரர் என்ற நிலை மாறி சர்வதேச அளவில் மிகப்பெரிய ஊழல்வாதி, குற்றவாளி என்ற நிலைமைக்கு அதானி தள்ளப்பட்டிருக்கிறார். அதானி குழுமம் மீது மத்திய அரசு முறையான உயர்மட்ட விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும். அதானியை பாதுகாக்க மத்திய அரசு எந்தவித முயற்சியும் செய்யக்கூடாது. இது 140 கோடி மக்களின் உலக அளவில் நன்மதிப்பு சம்பந்தப்பட்ட விஷயம் மட்டுமல்ல, அவர்களின் நலன் சார்ந்த விஷயமாகும். மேலும் தமிழ்நாட்டில் கடந்த 10 வருடங்களாக அதானி குடும்பத்தில் இருந்து கூடுதல் விலைக்கு சூரிய ஒளி மின் கொள்முதல் செய்யப்பட்டுள்ளது. ராமநாதபுரம் மாவட்டம் திருச்சுழி, கமுதி பகுதியில் தயாரிக்கப்படும் சூரிய ஒளி மின்சாரத்தை தமிழ்நாட்டில் மிக அதிக விலைக்கு பெற்றுள்ளனர். எனவே தமிழ்நாட்டில் அதானி குழுமத்திடம் போடப்பட்டுள்ள ஒப்பந்தங்களை அனைத்தையும் வெளிச்சத்திற்கு வர வேண்டும். ஏழை எளிய மக்களின் மீதான மின்சுமை அதிகாரத்தை மக்களின் மீதான மின்சுமை அதிகரிக்க காரணமான அதானி குடும்பத்தின் அனைத்து ஊழல் நடவடிக்கைகளையும் முழுமையாக விசாரிக்க உயர்மட்ட விசாரணைக்கு அமைக்க வேண்டும். அமெரிக்க அரசின் அதானி பிடி வாரண்ட்டுக்கு தடை கேட்கக்கூடாது. கார்ப்பரேட் கம்பெனிகள் இந்தியாவின் அடையாளங்கள் அல்ல, மாறாக அவமான சின்னங்களாக மாறி வருவது தடுக்கப்பட வேண்டும் என்று புதிய தமிழகம் தலைவர் டாக்டர் க. கிருஷ்ணசாமி அவர்கள் தனது செய்தி அறிக்கையில் பதிவு செய்திருக்கிறார்.